இன்னைக்கு நம்ம கோதுமை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து, 1 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், இது பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் கோதுமை மாவு ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே அரிசி மாவு போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியாட்டம் நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கலாம். நம்ம தோசை பதத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரைச்சிக்கலாம் மாவை. பாருங்கள், இப்போ கரைச்சிருக்கேன் நான். இப்போ இன்னொரு பேன் எடுத்து அதில் அந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம் பாருங்கள், அது தாளித்து அந்த மாவோட கொட்டிக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் தோசை டீயை அடுப்பில் காய வச்சுருங்க. இப்போ தோசையை நல்லா ரவுண்டாக விட்டுட்டு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ அந்த தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி இல்லை சாம்பார், பருப்பு சாம்பார், இல்லை புதினா சட்னி, வேறு ஏதாவது சட்னி, தக்காளி சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியோடு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.